பிரைஸ் தி லார்ட். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 26ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். அவர்கள் என்னை பற்றும் விசுவாசத்தினாலே பாவ மன்னிப்பையும் பரிசுத்தமாக்கப்பட்டவர்களுக்குரிய சுதந்திரத்தையும் பெற்றுக்கொள்ளும்படியாக அவர்கள் இருளை விட்டு ஒளியினிடத்திற்கும் சாத்தானுடைய அதிகாரத்தை விட்டு தேவனிடத்திற்கு திரும்பும்படிக்கு நீ அவர்களுடைய கண்களை திறக்கும் பொருட்டு இப்பொழுது உன்னை அவர்களிடத்திற்கு அனுப்புகிறேன் என்றார். எனக்கு அன்பானவர்களே, தேவன் நமக்கென்று கொடுத்த ஊழியம் விசேஷமானது. தேவன் நமக்கென்று கொடுத்த அழைப்பு ஆண்டவர் இந்த உலகத்துல கிடைக்காத, பிறருக்கு கிடைக்காத அந்த வித்தியாசமான, தனித்துவமான, மகத்துவமான, மேன்மையான அழைப்பிலே நீங்களும் நானும் அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆம் பிரியமானவர்களே, இந்த இடத்துல தேவனுடைய இருதயம், இங்கு தேவ ஜனங்களுக்கு தேவன் கொடுத்த ஊழியம், இங்கு தேவனை பற்றும் விசுவாசத்திலே ஜனங்கள் வரும்படியாக சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி தேவன் நமக்கு ஊழியத்தை கொடுத்திருக்கிறார். தேவனை பற்றும் விசுவாசத்தினாலே முதலாவது பாவம் மன்னிப்பையும் பரிசுத்தமாக்கப்பட்டவர்களுக்குரிய சுதந்திரத்தையும் பெற்றுக்கொள்ளும்படியாக 2 விதமான ஆசீர்வாதங்கள் இருக்கிறது. ஒன்று பாவ மன்னிப்பு. இன்றைக்கு இதுதாங்க உலகத்துல இந்த வேதம், என்னுடைய கரங்களில் இருக்கிற வேதம், உங்க கைகளில் இருக்கிற வேதம், பாவ மன்னிப்பை கொடுக்கக்கூடிய உன்னதமான புஸ்தகம் வேத புஸ்தகம். உலகத்துல வேற எந்த புத்தகமும் இதற்கு நிகரானது அல்ல. ஏனென்றால் கர்த்தராக இயேசு கிறிஸ்துவை மையப்படுத்திய மீட்பின் செய்தி இந்த வேதத்தில் இருக்கிறது. உலகத்தில் இருக்கிற எல்லா தேசத்தின் மக்களும் இயேசுவை அறியும் போது முதல் ஆசீர்வாதம் பாவ மன்னிப்பு. பாவ மன்னிப்பு பெற்ற போது அவர்கள் மீட்கப்பட்ட ஜனங்களாக, பரிசுத்தமாக்கப்பட்ட ஜனங்களாக தேவனுடைய குடும்பத்துல சேர்க்கப்படுகிறார்கள். அவர்களுக்கு வேதம் சொல்லி இருக்கிறது, பரிசுத்தமாக்கப்பட்டவர்களுக்குரிய சுதந்திரம். அது பரலோகத்தினுடைய பாக்கியம் பெற்ற, பரலோகத்தின் குடும்பத்தின் மேன்மையை, ஐஸ்வர்யத்தை, ஆசீர்வாதத்தை, உன்னதமான தேவனுடைய பொக்கிஷங்களை அனுபவிப்பதற்காக தேவன் தன்னுடைய ஆண்டவருடைய பொக்கிஷ சாலையில் இருந்து மகிமையின் ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். ஒன்று பாவ மன்னிப்பு, 2வது பரிசுத்தமாக்கப்பட்டவர்களுக்குரிய சுதந்திரம். இந்த 2 ஆசீர்வாதத்தை உங்களுக்கு எனக்கு கொடுத்திருக்கிறார். இன்றைக்கு நாம இதை பெற்று இருக்கிறோம். ஆனா இயேசு அறியாத ஜனங்களுக்கு இந்த அனுபவம் இல்லைங்க. அவர்கள் வாழ்க்கையில பாவத்தோடு வாழ்ந்து பாவத்தோடு மரிக்கிறார்கள். இயேசுவை அறியாத ஜனங்கள் இந்த தெய்வீக உன்னத மகிமையின் ஆசீர்வாதத்துக்குள்ள, சுதந்திரத்துக்குள்ள அவங்க வரல. ஏன்னா வசனம் சொல்லுது, அவர்கள் இருளின் அதிகாரத்துக்குள்ள இருக்கிறாங்க. இந்த சுவிசேஷத்தை நாம் கொண்டு போகும்போது இருளை விட்டு ஒளியினிடத்திற்கும் சாத்தானின் அதிகாரத்தை விட்டு வேதம் சொல்லியிருக்கிறது தேவனிடத்தில் திரும்பும்படி இந்த சுவிசேஷம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. எனவே நீங்களும் நானும் செய்யக்கூடிய இந்த சுவிசேஷ பணி, ஒன்று, அந்த சுவிசேஷ கேள்விப்படுகிற ஜனங்கள் இருளை விட்டு வெளியே வர்றாங்க, சாத்தானின் அதிகாரத்தை விட்டு தேவனிடத்தில் வராங்க. சாத்தான் ஜனங்களுடைய கண்களை குருடாக்கி வைத்திருக்கிறான். வியாதியிலும், சாபத்திலும், நித்திய மரணத்திலும், வறுமையிலும், தரித்திரத்திலும், படுக்கையில வைத்திருக்கிறான். ஆனா சுவிசேஷம் போகும்போது அங்கு ஜீவ ஒளி வருகிறது. சுவிசேஷம் போகும்போது பரலோக ராஜ்யத்தினுடைய தேவனுடைய குடும்பத்தின் சுதந்திரவாளிகளாய் மாறுகிறார்கள். இந்த மேன்மையான இந்த சுவிசேஷத்தை அறிவிக்கும்படி உங்களை என்னையும் கர்த்தர் தேர்ந்தெடுக்கிறார். எனவே அறியப்படாத மக்களுக்கு நாம் தேவனுடைய சுவிசேஷத்தை சொல்லும் போது அவர்கள் ஒளியின் ராஜ்யத்துக்குள் வராங்க, இருளை விட்டு வர்றாங்க. இந்த வேதம் சொல்லி இருக்கிறது, அவர்கள் இந்த இடத்துல சாத்தான் இடத்திலிருந்து தேவன் பக்கமாய் வர்றாங்க, நித்திய ஆசீர்வாதத்துக்குள்ள வர்றாங்க. இந்த மேன்மையான ஊழியத்துக்கு நீங்கள் நான் அர்ப்பணித்து ஜெபிப்போமா? நல்ல பிதாவே, ஆண்டவரே, நீர் எங்களுக்கு கொடுத்துள்ள இந்த மேன்மையான ஊழியம், ஆண்டவரே, எத்தனையோ கொடான கோடி ஜனங்கள் தேசத்துல தேவனின்றி, சத்தியமின்றி, பாவ மன்னிப்பின்றி வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவரே, இருளை விட்டு ஆண்டவர் ஒளியினிடத்தில் கொண்டு வரவும், சாத்தானின் அதிகாரத்திலிருந்து தேவன் பக்கமாய் திருப்ப எங்களை பயன்படுத்தும். நீர் கொடுத்த வார்த்தையை நாங்கள் பிரசங்கிக்க, அதன் மூலம் அவர்கள் தேவன் அறிய உதவி செய்யும்.
இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.